உலக செல்வத்தையும் உலக ஞானத்தையும் உடையவர்கள் கடவுளை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை பற்றி நாம் சற்று இறைவார்த்தையின் துணையோடு சிந்திக்க முற்படுவோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 16 முதல் 22 வரை. ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கின்றீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. அன்பார்ந்தவர்களே, இந்த இறைவார்த்தைகளிலிருந்து நாம் ஒன்றை அறிந்து கொள்ளலாம். நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அனைத்து கட்டளைகளையும் கடைபிடித்த அந்த இளைஞனுக்கு அதில் நிறைவு பெற இயலவில்லை. காரணம், அவன் செல்வனாக இருப்பதனால் அல்ல, மாறாக ஆண்டவரின் பொருட்டும் நிலைவாழ்வின் பொருட்டும் அந்த செல்வத்தை விட்டுவிட முடியாததால் தான். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் யாரையும் செல்வந்தர் என்றோ ஏழை என்றோ விளக்குவதில்லை. மாறாக நாம் தான் நம்முடைய செல்வத்தின் பொருட்டும் படிப்பின் பொருட்டும் பதவியின் பொருட்டும் ஆண்டவரையும் அவருடைய பிரசன்னத்தையும் விட்டு விலகி நிற்கின்றோம். ஆகவே நாம் எவ்வாறு அவரை அணுகி செல்ல வேண்டும்? திருவெளிப்பாடு அதிகாரம் 4, 10 மற்றும் 11 இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. 24 மூப்பர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழுகின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன்முடிகளை அரியணையின் முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே என்றார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாமும் இவ்வாறு நம்முடைய உலக பொன்முடிகளை, அதாவது செல்வம், படிப்பு, பதவி ஆகியவற்றை நமது உள்ளத்திலிருந்து அவர் சன்னதியில் இறக்கி வைத்தோமானால் நாமும் ஆண்டவருடைய ஆசியையும் பிரசன்னத்தையும் பெற்றுக்கொள்வோம். முன் வருவோமா? ஆமேன்.